சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். இதே திமுக குடும்பம் வர மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார்? அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரும் நிர்வாகியுமான ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர் எம்ஜிஆருக்கு பிறகு தமிழக அரசியலில் சிஸ்டத்தை மாற்ற வேண்டும் என ரஜினிகாந்த் நினைத்தார். ஆனால் திமுக குடும்பம் பல மிரட்டல்களை விடுத்ததால் அவர் பயந்து அரசியலுக்கு வராமல் பின்வாங்கினார் என்று கூறியிருந்தார். இந்த கருத்து ரஜினிகாந்தின் ரசிகர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. ரஜினிகாந்த் அரசியல் அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டவர் அல்ல, மிரட்டலுக்கும் அஞ்சுபவர் அல்ல என்று ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் ரஜினி ரசிகர்கள் மன்றத்தினர் ஆவேசமடைந்தனர். அவர்கள் மதுரை முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டி கடும் எதிர்ப்பை பதிவு செய்தனர். போஸ்டர்களில் காக்கா குஞ்சுகளுக்கும் கள்ள சீட்டுக்கும் பதில் சொல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் தலைவா, வேதனை, வெட்கம், அவமானம், காலம் பேசாது நிச்சயம் பதில் சொல்லும், களத்தில் சந்திப்போம், கதம் கதம் என்ற வாசகங்களோடு ரஜினிகாந்தை அவதூறாக பேசிய ஆதவ் அர்ஜுனாவை கண்டித்து மதுரை மாநகர் மாவட்ட ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினியின் நண்பர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி குமரவேல், மதுரை மாநகர் மாவட்ட ரஜினி மன்ற துணை செயலாளர் அழகர்சாமி, நிர்வாகிகள் பால நமச்சிவாயன், கோல்டன் சரவணன் ஆகியோர் விஜய் ஆதவ் அர்ஜுனாவை கண்டித்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்துள்ளனர். மேலும் சட்டமன்ற தேர்தலில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடும் தொகுதியில் சாதாரண ஒரு ரஜினி ரசிகனை நிறுத்தி அவரை தோற்கடிக்க செய்வோம். இதே நிலை நீடித்தால் தமிழகம் முழுவதும் விஜய் கட்சி பங்கேற்கும் கூட்டணியை எதிர்த்து ரஜினி ரசிகர்கள் தேர்தல் பணிபுரியும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். 1996ஆம் ஆண்டு 7 நிமிட பேட்டியில் தமிழ் மாநில காங்கிரஸ் என்ற கட்சியை உருவாக்கி 40 சட்டமன்ற தொகுதியை கைப்பற்ற செய்தது ரஜினி வாய்ஸ். அப்போதைய ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருந்தவரும் ரஜினி. ரஜினியின் புகழுக்கு களங்கம் விளைவிக்க நினைத்தால் லாட்டரி சீட்டு வியாபாரியை கசக்கி பிழிந்து விடுவோம் என்று தெரிவித்துள்ளனர். இந்த பேட்டியை கொடுக்கின்ற நிலைமைக்கு எங்களை தள்ள வைத்து விட்டார்கள். 1996லேயே ஆளுங்கட்சியாக இருந்த அம்மையாரை எதிர்த்து மீண்டும் அம்மையார் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று வலுவோடு வாதிட்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதே போல பாசத்தலைவருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியிலே அஜித் அவர்கள் சொன்ன கருத்துக்கு அந்த இடத்திலேயே பாராட்டு தெரிவித்தவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள். புகழின் உச்சத்தை பார்த்தவருக்கு அச்சம் என்பது எந்த காலத்திலும் கிடையாது. அதிமுக, திமுக போன்று எல்லா கிராமங்களிலும் கிளைகளையும் தொழிற்சங்கங்களையும் அமைத்து இருந்தவர் எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன போது கூட இன்றளவிலும் அவரை கொண்டாடி தீர்த்து வருகின்றோம். அவருடைய ரசிகர்களான நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன போதும் கூட அவருடைய பாதம் தொட்டு அவருடைய அடியை தொட்டு அவர் செய்கின்ற நற்காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டோம். மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் அவரை நாங்கள் பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற எங்களுக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் தேவையில்லாமல் எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம். கட்சி ஆரம்பித்தவருடைய தலைவருடைய அப்பா அவர்கள் கூட சொல்கிறார்கள், தேவையில்லாமல் பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஒருவர் அவருக்கு வேண்டியவர்களெல்லாம் கட்சியிலே மாவட்ட செயலாளர் சேர்த்து விட்டார்கள் என்று தலைவராக இருக்கின்றவருடைய அப்பா அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு தலைவர்களை பற்றி பேட்டி கொடுத்தவருடைய மாமியார் ஒரு கட்சியிலே இருக்கிறார், அவருடைய மாப்பிள்ளை ஒரு கட்சியிலே இருக்கிறார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் நிலையில் இருக்கிறாரோ என்னமோ தெரியவில்லை. அதற்குள்ளே நாங்கள் போட வேண்டாம். ஊழின் உச்சத்தை பார்த்தவர் எங்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அச்சம் என்பது எந்த அளவுக்கும் கிடையாது, எல்லளவுக்கும் கிடையாது.
அதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். நான் சொல்வதைத்தான் இன்றைக்கு விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவனும் அதே வழிமொழிந்திருக்கின்றார்கள். எந்த காலத்திலும் நாங்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டியதும் இல்லை. நாங்கள் பார்க்காத புகழ் இல்லை, தலைவர் தொடாத உயரம் இல்லை. அவளையும் பார்த்து விட்டு வந்தவர் தான். அவருக்கு அரசியல் என்பது தேவையில்லை என்று, அதுவும் கொரோனா காலத்தில் அத்துணை பேரையும் பலிகடம் ஆக்கிவிடக்கூடாது, நம்மளை நம்பி வந்த ரசிகர்களும் நம்மை நம்பி இருக்கின்ற கட்சிக்காரர்களும் எந்தவித இழப்புக்கும் ஆளாகிவிடக்கூடாது, அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அவருடைய உடல்நலம் கருதியும் எங்களுடைய உடல்நலம் மனநலம் கருதியும் தான் வேண்டாம் என்று முடிவெடுத்தாரே தவிர, வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு கூட மிகப்பெரிய தைரியம் துணிச்சலும் வேண்டும். அந்த துணிச்சலை ஏற்படுத்தியவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள். எனவே அவரை யாரும் தொட்டு பார்க்க விட வேண்டாம், சீண்டி விட வேண்டாம். நாங்கள் எங்கள் வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பேட்டி உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களுக்கு எதிர்வினைவுகளை ஆற்றிவிடும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பக்குவமாக நாங்கள் சொல்கின்றோம். அது நாங்கள் 96 அதுக்கப்புறம் வர்ற அரசியல் தலைவர்களை பூராமே நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் எதிர்வினைலாம் ஆட்டலை. எங்கள் தலைவரை பார்த்து பயம் அப்படின்றது எங்கள் தலைவருக்கு பயம்ன்றதே எங்கள் தலைவருக்கு இல்லை. அப்படின்னா நீங்கள் அம்மாவை வச்சுக்கிட்டு ஏன்னா அவங்க திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது எங்கள் தலைவர் சொன்னாங்க. அதே மாதிரி அஜித் ஒரு மேடையில் ஏன்னா அவர் எங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் போது அதே இடத்துல நின்று கை தட்டினாரு. எங்களை நாங்கள் பேசாம எங்க வேலையை பார்த்துட்டு போறவங்களை எங்களை வச்சுக்கிறாங்க அப்படின்னு யாரு சொல்றாங்க? அதாவது தூத்துக்குடியில புது பிரச்சனைக்காக, ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக 13 பேர் உயிரிழந்தப்ப உடனடியாக ரஜினிகாந்த் அவர்கள் களத்திற்கு சென்று தூத்துக்குடி மக்களை சந்தித்து, சிகிச்சையில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று அனைவரையும் சந்தித்து ஆறுதல் குறித்து தன்னுடைய முடிந்த வகையில நிவாரணங்களை வழங்கியவர். ஆனால் 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஓடி ஒழியவில்லை. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொது பிரச்சனைக்காக இருந்தவர்கள் கூட நாங்கள் ஓடி போய் நேரடியாக நாங்கள் நிவாரணம் வழங்கி மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தோம். எங்க பார்வையில எப்படி தெரியுதுன்னா, திரிசாவுடைய பிரச்சனையை மறைக்கிறதுக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க. அதாவது நடிகை திரிசாவோட பிரச்சனையை மறைக்கிறதுக்காக எங்க தலைவர் ரஜினிகாந்த் இருக்கிறாங்கன்னு. ஏன்னா ட்விட்டர்ல போடுது, அப்புறம் அடிச்சிருது. அந்த பிரச்சனையை அவங்க கட்சியில அது பின்னடைவை ஏற்படுத்துறதுனால மடைமாற்றுவதற்காக இது மிகப்பெரிய உச்சத்துல இருக்க தலைவரை பேசுறப்ப அந்த திரிசா பிரச்சனை மறைஞ்சிருதுல, மடைமாற்றுவதற்காக அந்த செய்தியவே மாற்றி அமைக்குதுல. அப்ப ஆளுமை இல்ல, அப்ப சரியான ஆளுமை இல்ல. சரி, அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.